ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். பாரு விங்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் பிரெட் இருந்தால் மட்டும் போதும். ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதோட கேரமல் சீஸ் டோஸ்ட் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிரெட் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட் எடுத்துட்டு அதை கார்னர்ஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 சைடும் கார்னர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை ஒரு சைடில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இன்னும் ஒரு தட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு தட்டு எடுத்துட்டு அதில் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் எடுத்துட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெண்ணெய் எடுக்கும் போது நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த சர்க்கரையோட அது நல்லா மெல்ட் ஆகி வரும். அதையும் ஒரு சைடு வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்லைசஸை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற வெண்ணெயை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சைடும் ஆகுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லைஸில் ஒரு சைடு மட்டும் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லா கார்னர்ஸும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 2 ஸ்லைஸ்லுமே நம்ம ஒரு சைடு மட்டும் நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு தவா எடுத்துக்கலாம். தவா எடுத்துட்டு அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே சீஸ் நான் எடுத்திருக்கேன். ஸ்லைசஸ் சீஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை அது மேலே வச்சுட்டு நம்ம இதை இன்னொரு ப்ரெட்டை வச்சு இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுங்க. மீடியம் ஹீட்டில் வைங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் பர்ன் ஆயிரும். ஏன்னா நம்ம அதில் சுகர் சேர்த்துருக்கிறனால 2 சைடும் திருப்பி போடுங்க. போட்டுட்டு அழகாக அது மெல்ட் ஆகி வரும். அது உள்ளே இருக்க சீஸ் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமேட்டு எடுத்துட வேண்டியதா. எடுத்துட்டு நம்ம இதுக்கு மேலே ஹனி ஊற்றியும் சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா கண்டன்ஸ் மில்கையும் ஊற்றி சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.